இந்த வீடியோல நாம பார்க்க போறது கஸ்டமரோட மெஷர்மென்ட் பிளவுஸ் வச்சு எப்படி பேக் பேட்டர்ன் டிரா பண்ணி எடுக்கிறோங்கிறது தான். ஸோ கஸ்டமரோட ரெடி அளவு 15 இன்ச்சு. ஸோ நம்ம ஸ்டிச்சிங்கான சீம் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 16 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஆஃப் ஷோல்டர் 6 இன்ச்சஸ், ரெடி ஷோல்டர் அளவு 2.5. ஸோ அதுலேருந்து மீதி இருக்கிற 3.5 வந்து நெக்கோட வித்து, நெக்கோட ஹைட்டு 9 இன்ச்சஸ். ஸோ அதுக்கு நீட்டாக ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு ஒரு யூ கர்வ் ஆம்கோ ஸ்கேல் வச்சு அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்மளோட ஆம்கோலோட டெப்த்து. ஸோ ஆம்கோ டெப்த் வந்து நமக்கு 7 இன்ச்சஸ். எல்லாமே ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் எடுத்திருக்கு. ஸோ 7 இன்ச்சஸ்லேருந்து நம்ம கிராஸும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு எல் ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 7 இன்ச்லேருந்து மிட் பாயிண்ட் எடுக்கணும். தென் நம்ம கருவுக்காக பேக் சைடு 1 இன்ச்சஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுத்து அதிலிருந்து நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் அப்பர் பாடி மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுவும் மார்க் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு 3 பாயிண்ட் மேட்ச் ஆகணும். அப்படி இல்லாட்டி 2 பாயிண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி கரு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆம் கரு டெப்த் வந்து லென்த் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 9.5 இன்ச்சஸ் வரணும். நமக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வைஸ்ட் ரவுண்ட் நமக்கு 8.25 இன்ச். 1 இன்ச் டாட்டுக்காக ஆட் பண்ணிங்கன்னா 9.25 இன்ச். இந்த 9.25 இன்ச்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்து நம்ம பேக் டாட்டுக்காக 1 இன்ச் கொடுத்தோம் இல்லையா? அது ஆஃபாக நம்ம மார்க் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு பேக் பேட்டர்ன் முடிஞ்சுது. ஸ்டிச்சிங்க்கான சீம் ஷோல்டருக்கு 1/2 இன்ச், சைடு சீம் வந்து 1.5 இன்ச்சு, நெக்கு அண்டு ஆம் கர்வ் லென்த்தில் வந்து 3/8 அளவு நம்ம மார்க் பண்ணி எடுத்தாலே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.